டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டு இப்போது அதிமுக பாஜகவுடன் போய் சேர்ந்துள்ளனர். தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பாஜகவை விட மிகப்பெரிய துரோகிகள் அதிமுகவினர் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி பேசினார். அப்போது பாஜகவோடு இனி எக்காலத்திலும் கூட்டணி சேரமாட்டோம், தமிழ்நாட்டிற்கு பாஜகவினர் துரோகம் செய்கிறார்கள் என்றெல்லாம் அதிமுகவினர் தொடர்ந்து கூறிவிட்டு அவர்களுடன் கூட்டணி இல்லை என்று கூறினார்கள். இப்போது திடீரென எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று கூறுகின்றனர். அதுவும் தமிழ்நாட்டுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவர்களை விட மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுகவினர் பாஜகவுடன் போய் சேர்ந்துள்ளனர். இதனால் அதிமுக பாஜக குறித்து வீடு வீடாக போய் அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழகத்தின் மீது இத்தனை தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. நம் தமிழ் அடையாளங்களை மாற்ற வேண்டும், மொழியை மாற்ற வேண்டும் என்ற தாக்குதல்களை ஒன்றிய அரசாங்கம் நடத்துகிறது. ஏன் 39 பேர் பாராளுமன்றத்தில் நின்று தமிழ்நாட்டுக்காக சண்டை போடுறாங்க என்ற காரணத்திற்காக தொகுதி சீரமைப்பு என்று சொல்லி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க நினைக்கக்கூடிய ஒரு பாஜக அரசு ஆட்சி நடக்கிறது. இன்று பாராளுமன்றத்தில் 38 உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை நாளை 20 பேராக குறைந்தால் அவ்வளவு பெரிய மன்றத்தில் நம்முடைய பேச்சு எடுபடாது. எனவே அந்த நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பை தொடர்ந்து நம் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அதனை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். அதனை செய்ய வேண்டும் என்றால், நமக்காக போராட வேண்டும் என்றால் ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நம் உரிமைக்காக எவற்றுக்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திடம் குரல் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். புதிதாக அரசியலுக்குள் நுழைந்துவிட்டு ஜெயித்து விடுவேன் என நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் எது ஒன்றிய அரசு, எது மாநில அரசு என்ற வித்தியாசம் கூட தெரிவதில்லை. ஆட்சி மாற்றம் டெல்லியில் வரும்போது செய்து தருகிறோம் என்று கூறினோம். அரசு குறித்து வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்று தேர்தலில் நிற்பதற்கு, வாக்கு கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இதனை பொதுமக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எந்த இடத்திலும் தடையில்லாமல் கொண்டு சென்று அதே நேரத்தில் நம்முடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு என்றார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.